என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா ஈஸ்வரி. என்னன்னு ஒண்ணு இல்லன்றீங்க ஈஸ்வரி? காலையில இருந்து ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூஸா துணிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. என்னம்மா நீ ஏன் இப்படி யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டேங்கிற? துணி தைக்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, முடிஞ்ச அளவு செய்யலனா விட்டுருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது காலையில போட வேண்டிய மாத்திரை போடலையா, அதான் தலைவலி வந்துருச்சு. ஏன் மாத்திரை போடல? அவங்க பிரெயினுக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அத்தை, என்னத்த ஞாபகமா மாத்திரை போடுறது இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்லம்மா, அது அவசர வேலையா. ஒரு ஜாக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை போடலன்னா அதுக்குள்ள தலை வலி பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் தாங்க முடியாம கீழே விழுந்துட்டேன். சரி வாங்கத்த, டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டர் எல்லாம் வேணாம், மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். விடு. இல்லத்த, நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். ஐயோ என்ன ஈஸ்வரி சொல்றால, சொன்னா கேளு, வாமா போலாம். எதுக்குடா ஹாஸ்பிடல்லாம்? அதெல்லாம் வேண்டாம்டா, தலைவலி தானே. இதோ மாத்திரை போட்டா சரியாயிடும். சும்மா இருங்க. அத்தை இல்ல, நம்ம ஹாஸ்பிடல் வரைக்கும். ஏய் போதும், மாத்திரை போட்டுட்டு பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. தண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா ரொம்ப தலைவலிச்சா சொல்லுமா, பணம் காசெல்லாம் பாக்காதம்மா, இப்ப கையில கொஞ்சம் இருக்குமா? இல்லடா, சரியாயிடும் சரியாயிடும். அது மாத்திரை போடாம விட்டதுதான் பிரச்சனை. அத்தை இந்தாங்க.